மற்றொரு கூட்டணியில் உள்ள கட்சிக்கு வலைவிரிக்கும் அளவிற்கு தங்கள் கட்சி பலவீனமானது இல்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் போதைப் பொருள் பயன்பாட்டை கண்டித்து அதிமுக சார்பில் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய கே பி முனுசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அதிமுகவை பொறுத்தவரை யார் விரும்பி வருகிறார்களோ அவர்களுடன் மட்டுமே கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும், நடைபெறும் என்றும் கூறினார். மற்றொரு கூட்டணியில் இருக்கும் கட்சிகளுக்கு வலைவிரிக்கும் அளவிற்கு அதிமுக பலவீனமான கட்சி இல்லை என்றும் கே பி முனுசாமி தெரிவித்துள்ளார். பாரத பிரதமர் இன்று துவக்கி வைப்பதற்கு செல்லவில்லை, பார்வையிடுவதற்காக சென்றிருக்கிறார். பார்வையிட்டு சென்றுவிட்டு அவருடைய எண்ணம் ஈமுலையை பார்வையிடுவதாக. ஏனென்றால் இப்பொழுது நாட்டினுடைய பாரத பிரதமர் அவர் தனியாக கட்சி மேடைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அவர் தனியாக வர வேண்டும். ஆனால் ஒரு நாட்டினுடைய பாரத பிரதமர் எப்படி நடந்து கொள்வார் பாருங்கள். எதையாவது ஒரு அரசு நிகழ்ச்சியை வைத்துக் கொண்டு அந்த அரசு நிகழ்ச்சிக்காக அரசின் செலவை வைத்து அரசின் வாயிலாக செலவு செய்து அரசு நிகழ்ச்சியை பார்வையிட்டு விட்டு அடுத்ததாக தன் கட்சியினுடைய தேர்தல் பணியில் அந்த மேடைக்கு வர இருக்கிறார். இவ்வளவு சுயநலம் மிக்க ஒரு தலைவராக நம்முடைய பாரத பிரதமர் இருக்கிறார் என்பதுதான் சொல்ல வேண்டும். வேறு எதிர் சொல்வதற்கு என்றும் இல்லை.